ஹாய் நண்பா! வெல்கம் டூ கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்க தான் பார்க்குறோம். 12/8/26 தனலட்சுமி டிஎல் ட்ரா நம்பர் 65க்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. 11/8/26 3 சக்தி எஸ்எஸ் ட்ரா நம்பர் 532க்கு வந்த ரிசல்ட் 501 348ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததுல ஆல் போர்டில் 8 ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. 4 50-50 சான்ஸில் கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஏபிஎஸ்சி பிசியில் 48ங்கிறது பிசியில் சூப்பராக பாஸ் ஆயிருந்துச்சு. ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 484 அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடுத்தோம். டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற கணக்கில் எடுத்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3ங்கிறது 8க்கு ஆப்போசிட் 3 தான். அந்த ஒரு கணக்கில் வந்ததுனால இங்கே நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கும். 84 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம். இல்லைன்னா இங்கே 84 தான் எல்லா போர்ட்லையுமே கொடுத்துருப்போம். 84 84 84 48ன்னு திரும்பி வந்துருந்துச்சு. அதனால் நமக்கு பெஸ்ட்டு பேரில் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, நல்ல ஒரு நம்பர் ஆல்ரெடி எடுத்தாச்சு. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில கொடுக்குற நம்பர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல நம்பர்ஸ் தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களானே நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்க நம்பர் 1 4. பி போர்டில் 9ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் 9 மிஸ் ஆகுது அப்படின்னா 6ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். சி போர்டில் 9 4 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி ஏசி பிசிக்கான ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 16 14 49 46 44 96 94 69 64 அப்படிங்கிற போல் ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததான் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 199 464 494 169 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன்ட்டு வேணாம், இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை கன்ஃபார்ம்ட்டு யாரும் எடுத்துக்க வேணாம். இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தானே தவிர கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வீடியோ பதிவிலும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது. 16/7/26லேருந்து லாஸ்ட்டாக வந்த 11/8/26 வரைக்கும் அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 16/7/26க்கு 687ங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அடுத்து 370 896 925 778 669 225 404 527 108 014 773 550 928 644 727 228 482 622 975 334 769 887 199 935 322 348ங்கிற மாதிரி லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இனி நம்ம பார்க்குறது 12/8/26க்கான கெஸ்ஸிங் தான். பாருங்கள், கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க. 348 ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பரு 617. இதில் பார்த்தீங்கன்னா 1 பவர் 4, அடுத்து 6 பவர் 3, 8க்கு அடுத்த நம்பரை 7க்கு அடுத்த நம்பரை 8ங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு. பார்க்கையில் 3 4னா சி போர்டு 5 வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். 5 வந்ததுன்னா 2 4 6 ஏ போர்டு திரும்பவும் 6 தான் நம்ம கணக்கில் வருது. 2 4 6 அல்லது 9 695 அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த நம்பரையும் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நம்பரில் 695, ஃபாலோ நம்பரில் 744 244 அப்படிங்கிற போல்
நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக இந்த நம்பரை மட்டும் ஃபாலோவில் கொடுத்துட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் ரிசல்ட்டுக்காக பார்க்கல பி போர்டில் 4 தான் ஃபாலோ நம்பரில் வந்திருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இது போக 922 அப்படிங்கிற ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்தோம். என்னங்கிறத லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த 922ங்கிறதையும் சேர்த்து பாருங்கள். இதுக்கடுத்து பார்க்குறது ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட் பேர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் 19, 16, 14 ஒருவேளை இந்த 2 9க்கு ஒரு 5 வருமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5 எதனாலன்னா 348. அப்போ 3, 4, 5 அங்கே மிஸ் ஆனது. ஒருவேளை அடுத்த ரிசல்ட்டில் வருமா, வந்ததுன்னா 15ன்னு வருமாங்கிறதையும் பாருங்கள். அடுத்து ஏசியில் 19, 14, 16, பிசியில் 94, 99 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி பெஸ்ட் பேரில் கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஆல்போர்டு நம்பரையும் பார்த்துருவோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9ங்கிறது நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆகுதுன்னா 4ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். இது போக இன்னொரு நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்ம 4ன்னு வரையில அடுத்து 7ங்கிறது எடுக்காமல் விட்டுறதுனால அந்த 7ங்கிறது அடுத்த ரிசல்ட்லேயே வந்து நமக்கு ரிசல்ட்டில் நம்ம போர்டில் எடுக்காத நாள் வந்துடும். ஸோ என்னென்னா 48க்கு ஒரு 47 மட்டும் வருமாங்கிறது மட்டும் பாருங்கள். 47 இந்த இடத்துல 4, 6, 4, 4, 7, 4 அப்படிங்கிற இன்னொரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக D1, D6, D8க்கான கெஸ்ஸிங் 12, 8, 26 புதன்கிழமைக்கானது. என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்ததும் வந்த ரிசல்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளுடைய ஃபுல் கெஸ்ஸிங் பார்க்கணும் அப்படின்னா கெஸ்ஸிங் தமிழ் 2.0 சேனலில் ஃபுல் கெஸ்ஸிங் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். சர்ச் பண்ணிங்கனாலும் ஷோவாகும் நம்மளுடைய லோகோ மூலிமா நீங்கள் அந்த சேனலை விசிட் பண்ணலாம். இல்லாது நம்மளுடைய சேனல்லையே அந்த சேனலுடைய லிங்க்கும் இருக்குது. லிங்க்கை டச் பண்ணியும் நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா D1க்கு வந்த ரிசல்ட்டு 812 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு D6க்கு வந்த ரிசல்ட் 501. இதில் கொடுத்தது பாருங்கள், ஒரே போர்டில் 2 நம்பர் கொடுத்துருப்போம். இல்லைன்னா நமக்கு இங்கே ஒரு ஏபி, ஏசிபிசியில் ஒரு போர்டு மாட்டியிருக்கும். பி போர்டு மட்டும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டில் சைபர் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆயிருந்துச்சு. D8க்கான ரிசல்ட் இன்னும் வராததால் நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில் ரிசல்ட் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய 2.0 சேனலில் ஃபுல் கெஸ்ஸிங் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததான் நமக்கு 826க்கு D1க்கு அந்த மாதிரி நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கல. 812 அப்படிங்கிற லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் நமக்கு 3, 4, பி போர்டில் 6, 7, சி போர்டில் 7, 5 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. வழக்கம் போல் தான் ஏபின்ட்டு நீங்கள் நம்பர் எடுக்கிறீங்கன்னா, ஏபின்னு ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா 36ங்கிறத 63ங்கிற மாதிரி போர்டை திருப்பி வச்சிங்கன்னா தான் போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஆல் போர்டு நம்பர் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிற 3 வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் 50-50 சான்ஸ்லேயும் இந்த 2க்கு ஆப்போசிட்டான 7 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எடுக்கிறோம். அடுத்ததாக D6க்கான கெஸ்ஸிங் தான். லாஸ்ட் ரிசல்ட் 501ங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுக்காக பார்க்கல நமக்கு ஏ போர்டில் சைபர் 5, பி போர்டில் 8, 0, சி போர்டில் 6, 9 அப்படிங்கிற போல் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஆல் போர்டு நம்பர் இந்த 5க்கு சைபர் ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்லேயும், இந்த 1க்கு 6ங்கிறத ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம். D8க்கான ரிசல்ட் வந்தோடனே நம்மளுடைய 2.0 சேனலில் கெஸ்ஸிங்ஸ் அப்லோட் பண்ணுவோம். விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க.
மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.